ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர், தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவருமாகிய பேச்சாளர் பிஜே அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள். பொதுவாக அந்த உலக வரலாற்றை பார்க்கும்போது பொதுவான இது முஸ்லிம் நாடுகள் போர், சண்டை, பசி, பட்டினியோட இருக்கிறாங்க, எடுத்து பாருங்க. ஆனா யூத கிறிஸ்தவ நாடுகள் செழிப்பா இருக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்து இதுல இருந்தே வாக்களிக்கப்பட்ட நாடுகள் எது, சபிக்கப்பட்ட நாடுகள் எதுன்னு தெரியலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முஸ்லீம் நாடுகளில் இந்த சண்டை வருதுன்னு நினைக்கிறீங்க, சொல்கிறோம்ல, சண்டை வருது. அது எதுக்காக வருகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், முஸ்லீம்கள் போய் எங்கேயாவது போய் வம்பு இழுத்ததுனால வருகிறதா, முஸ்லீம் நாடுகளுக்குள்ள வேறு நாட்டினர்கள் ஆக்கிரமித்ததுனால் வருகிறதா? அதை நம்ம ஃபஸ்ட்டு சிந்திக்கணும். இப்போ ஆப்கானிஸ்தானில் சண்டை வருதுன்னா, ஆப்கானிஸ்தான்லேயே அவன் ஒன்றுக்குள்ளே ஒன்று அடிச்சுக்கிட்டானா, அல்ல அமெரிக்கா போய் இறங்கி சண்டை போட்டுச்சான். அப்போ சண்டை போட்டு தாக்குறவன் வந்து நல்லவனாகவும், தாக்கப்படுறவனை வந்து என்ன செய்கிறாங்க, கொடியவனாக பார்க்குறான். ஈராக்கில் நடக்குதுன்னு சொன்னால், ஈராக்கில் உள்ளவர்களை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. ஈராக்கில் இவன் தான் இன்னொரு நாட்டில் போய் சதாம் ஹுசேனை இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சு இவன் வந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தங்கிற ஒரு வேலையை செய்யும் பொழுது, இல்லை அங்கே உள்ள சன்னி சியா சண்டையில் இந்த சியா பிரிவு தான் பண்ண சொன்னாங்கல்ல சொல்கிறாங்க அமெரிக்கா. இல்லை, சியா பிரிவு சண்டை ஒன்று இருந்துச்சு, அவன் அதுக்கு பண்ணலை. அவன் எதுக்கு பண்ணான்னு கேட்டால், குவைத்து ஆக்கிரமிச்சார். சதாம் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு கேட்டால், குவைத்து பக்கத்து நாடு, அது அதிக பெட்ரோல் வளம் உள்ள ஒரு நாட்டில் முதல் இடத்துல அது இருக்குது. அந்த குவைத்தை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைச்சாருன்னா, இராணுவ பலம் இல்லாத நாடுங்கிற வகையில் இவர் ஆக்கிரமிச்சார். சதாம் ஹுசேன் நினைச்சாருன்னா குவைத்தையும் தன்னோட இதில் சேர்த்துக்கிட்டாரு. குவைத்துக்கு அமெரிக்காவுக்கு இராணுவ ஒப்பந்தம் இருக்குது. அந்த அடிப்படையில் நினைச்சாங்கன்னா குவைத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து இறங்கி சதாமோட சண்டைக்கு வர்றான். சண்டை வந்த இறங்கணும்னு டெவலப் பண்ணிட்டான் காரணத்தை. அது சண்டையோடு முடிச்சிடாமல் அதை தோற்றதோடு முடிச்சு மீட்டு கொடுத்துட்டு விட்டுணும்ல. குவைத்துடைய பகுதியை விட்டுட்டு போகாமல் மேலும் முன்னேற என்ன செஞ்சான்னு கேட்டால், உயிர்கொல்லி ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள் வச்சிருக்கிறாரு சதாமு, அணுகுண்டுகள் வைத்திருக்கிறாரு. அதனால் நாங்கள் உள்ள வரைக்கும் நுழைஞ்சு அதை கைப்பற்றுறோம்னு சொன்னால் நாடு பூரா சல்லடை போட்டு தேடி தான் இவரை பதவி நிற்க வைக்க. அந்தளவுக்கு செஞ்சிருக்க தேவையில்லை. குவைத்தை மீட்டு கொடுத்தது வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த ஒப்பந்தப்படி செய்யணும். குவைத்தை ஆக்கிரமிச்சிட்டான்ல, ஒரே நாளில் குவைத்து ஓடிட்டாங்க ஈராக்கு படை. ஈராக்கில் ஒன்றுமே கிடையாது. சதாம்கிட்ட வந்து நவீன ஆயுதங்களும் கிடையாது, ஒரு விமானப்படை கூட போதிய விமானப்படை இல்லை. அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிற அளவுக்கு ஒரு நாடே கிடையாது. வாய்ச்சவடால் விட்டுருந்தான் சதாம் ஹுசேன், பொய்யா வாய்ச்சவடால் விட்டுருந்தானே தவிர அவன்கிட்ட எந்த ஒன்றும் இல்லைன்ற அந்த ஈராக் யுத்தத்தில் தெரிஞ்சு போச்சு. அந்த யுத்த ரிசல்ட்னு ஒன்று தெரிஞ்சு போச்சு. சாதாரண ஒரு விமானம் கூட இல்லாத அளவுக்கு நினைஞ்சாங்க, இருந்தால் மக்களை கொத்தாக கொண்டு குவிச்சாங்க. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த சதாமை எதிர்த்து அவங்க போனாங்களே தவிர ஷியாக்கள் எதிர்த்தாங்க. ஷியாக்கள் இது காரணம் கிடையாது. அமெரிக்கா வந்து இந்த பெட்ரோல் வளத்தை அடிச்சுக்கிறதா இருந்தால் ஈராக்கில் உள்ள வளத்தையும் நம்ம கொள்ளையடித்து கொள்வதற்கு ஈராக்கு கையில் எடுக்கணும். எடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஈராக்குடைய முக்கியமான எண்ணெய் வயல்கள் அமெரிக்கா கையில், ஆட்சியை தான் கொடுத்துட்டானே தவிர அமெரிக்காவுக்கு தான் அது இருக்குது. சிரியாவில் இதே மாதிரி வந்து எண்ணெய் வயல்கள் ஈராக்கு அமெரிக்கா கையில் இருக்குது. அந்த நாடுகள் பட்டினியும் போரா இருக்குது காரணம் ஆக்கிரமித்த நாடுகள். ஆக்கிரமிக்கிறான் போய். நம்ம முஸ்லீம்கள் அப்பாவிகளை, அவங்க யார் இதில் அப்பாவின்னு நாங்கள் பார்க்கணும். நாட்டை வச்சு இழந்துட்டு இல்லை அவனுடைய பெட்ரோல் இடத்தெல்லாம் கொடுத்துட்டு இறைவன் இவங்களுக்கு நல்லா தந்திருக்காரு, இவங்களுக்கு தரலை அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி நம்ம பேச முடியாது. அதான் இது காலச்சக்கரத்தில் மாறி மாறி வரும். அப்போ வந்து யூதர்கள் அடித்து ஹிட்லர் வரட்டு, நான் அதை வச்சு என்ன முடிவு எடுக்கணும்? நீங்கள் இறைவன் ஹிட்லருக்கு நல்லா கொடுத்துட்டாரு, யூதருக்கு ஒன்று கொடுக்கலன்னு அது அப்போ போய் பேசலை நீங்கள். அது உலக நடைமுறைகள் மாறி மாறி வரும். உலகத்தில் வந்து முஸ்லீம்கள் கை மேலோங்கிய காலமும் இருந்துச்சு, உலகத்தில் முஸ்லீம்கள் கை தாழ்ந்த காலமும் இருந்துச்சு. இதை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், கடவுள் அருள் செஞ்சுட்டார் நினைக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள செல்வங்கள், அருள்கள் எல்லாம் நல்லவன் கெட்டவன் பார்த்து கொடுக்கறது இல்லை. நம்ம உலகத்தில் பார்க்குறோம், மகா கெட்டவன் கோடீஸ்வரனாக இருப்பான், மகா நல்லவன் பிச்சைக்காரனாக இருப்பான், மகா நல்லவனும் கோடீஸ்வரனாக இருப்பான், கெட்டவன் இருப்பான். அப்போ இந்த செல்வம், பதவி, இதுகளெல்லாம் வந்து நல்லவன் கெட்டவன் பார்த்து கடவுள் கொடுக்க மாட்டார். எங்கள் நம்பிக்கை பிரகாரமும் நடைமுறை பிரகாரம் பார்த்தா கூட நல்லவன்லாம் பணக்காரனாக இருக்கிறான் இல்லை, கெட்டவன்லாம் பிச்சைக்காரனாக இருக்கிறான் அப்படியும் இல்லை. இப்படியும் இருக்கிறான், அப்படி இருக்கிறான். நல்லவன்லேயும் ஏழை பணக்காரன் இருக்கிறான், கெட்டவன்லேயும் ஏழை பணக்காரன் இருக்கிறான். அதே மாதிரி தான் ஆட்சிகள் ஒரு காலத்தில், அந்த உமருடைய காலம், அந்த காலத்துல எல்லாம் உலகம் முழுசும் அவங்க கையில் வந்துச்சு. அதனால இறைவன் அவங்க அருள் செஞ்சு அதை வச்சு எடுத்துக்கிறேன். அது அவங்க போர் செஞ்சாங்க, ஜெயிச்சாங்க. எல்லாரும் செய்கிற மாதிரி திட்டமிட்டு போர் செஞ்சு ஜெயிச்சாங்க. அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஒரு காலத்தில் நினைஞ்சிட்டா எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த 2ஆம் உலக போரில் கிலாபத்தையே கம்ப்ளீட்டாக காலி பண்ணாங்க. பிரிட்டன்லாம் சேர்ந்து துருக்கி கையில் தான் இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சு. அதை ஒழிக்கிறதுக்கு தான் பாடுபட்டாங்க. அதனால தான் கிலாபத்துக்கு இங்கே போராடணும், கிலாபத்து இயக்கம்னு. இஸ்லாமிய கிலாபத்துக்காக தான் காந்திஜி போராட்டம் பண்ணார்.
கிலாபத் இயக்கம். துருக்கி ஆக்கிரமிச்சது யாரு? துருக்கியை வந்து பிரிட்டிஷார் தான் கைப்பற்றிக்கிறாங்க. இந்தியா அந்த யுத்தத்தில் தான் போய்கிட்டு அந்த துருக்கிக்கு ஆதரவாக போனது தான் கிலாபத் இயக்கம். அந்த முஸ்லீம்களுக்குன்னு ஒரு ஆட்சி இருக்குது, அதை ஏன்டா நீங்கள் கைப்பற்ற போகிறீங்க அப்படிங்கிறதுனால தான் கிலாபத்து இயக்கம் தான் சுதந்திர இயக்கம் பிறகு மாறுது. கிலாபத்துக்காக தான் முஸ்லீம்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்தாங்க. வெள்ளையர்கள் இங்கே உள்ள எதிர்த்ததுக்கு முக்கிய காரணமே நம்ம நாட்டு விடுதலைங்கிற அடிப்படை அப்போ இல்லை. இந்த பிரிட்டன்காரன் நம்ம முஸ்லீம் நாடுன்னு உடைய நாடு தான் இருக்குது, அதில் கை வச்சு அதை கிலாபத்தை ஒழிக்கிறான்ன்ற உடனே தான் அவனுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க, இவங்க போர் செய்கிறதுக்கு போனாங்கங்கிற வகையில் தான் வெள்ளையனுக்கு முஸ்லீம்களும் சண்டையே வருது. பிறகு அவனை எதிர்த்து சுதந்திர போராட்டம் வரும்போது அதுலேயும் தீவிரமாக பங்காற்றினாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு கிலாபத்து இயக்கம் தான் முக்கியமான காரணம்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கிலாபத்து ஒரு காலத்தில் இருந்துச்சு. துருக்கியர்களில் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. அது புஷ்னு பின்னால் இல்லாமல் போச்சு. அதனால இருக்கும்போது அது பெரிய கண்ணியம்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இல்லாமல் போனதுனால அது ஒரு தோல்வின்னு எடுத்துக்கல. மாறி மாறி வரும். இது மாறி மாறி வர்றதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது இன்னைக்கு. இப்போ நான் இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஜெர்மன்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு, ஒரு பிச்சைக்கார நாடாக போச்சு ஒரு காலத்தில். பிறகு இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி வர்றாங்க. அப்போ அன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போனதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, அதை ஒரு கேவலமாக பேச இயலாது. கீழே உள்ளவங்க மேலே போவாங்க, மேலே உள்ளவங்க கீழே வருவாங்க. இப்போ ஈரான் எடுத்துக்கிறங்க, ஒன்றும் இல்லாமல் ஒரு நாடாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி அவன் வந்து அமெரிக்காவுக்கு சவால் வர்ற அளவுக்கு, அமெரிக்கா எதிர்த்து நேரடியாக போர் செய்கிற அளவுக்கு வலிமையாக அவன் இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கிறான். அதெல்லாம் வந்து அவங்களுடைய முயற்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இவர் இறைவன் அருள் பெற்றவர் அதனால் கிடைச்செல்லாம் சொல்ல இயலாது. அப்போ கெட்டவர்கள் ஏன் ஆட்சியில் உலகம் பூரா வரலாற்றில் ஏன் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க? இவர்களை யாரை கெட்டவர்கள் என்று சொல்கிறாங்களோ அவங்க உலகத்தில் ஆதிக்கம் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? கெட்டவன் சொல்லக்கூடிய முசோலினி, ஹிட்லர்லாம் இப்படி ஆதிக்கம் பண்ணாங்க. மக்கள் ஆதரவு பெற்றே சர்வாதிகாரியார் இருந்தாங்கல்ல, அதை வச்சு அல்லாவுடைய அருள்னு சொல்லுவீங்களா? அப்போ இலங்கையில் ராஜபக்சே கை ஓங்கினதுனால அது கடவுளுடைய அருள்னு சொல்லுவீங்களா? இதுல கடவுள் அருள் பேசவே கூடாது. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. அரசு அமைவது அரசாங்கங்களில் கடவுளை அப்படி இஸ்லாம் தனிநபர் விஷயம் மட்டும் தான். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தவாறு வெற்றி தோல்வி வரும். நல்லவனு வெற்றி வரும். நபிகள் நாயகமும் பொருளை தோத்து போனாங்க, ஆனால் ஒரு பொருளை ஜெயிச்சாங்க. அப்போ குரானில் என்ன வருதுன்னா, அந்த காலச்சக்கரத்தை மாறி மாறி நம்ம சொல்ல விடுகிறோம். அதனால் ஒரு தடவை நீங்கள் ஜெயிச்சா ஒரு தடவை அவங்க ஜெயிப்பாங்க. இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாக்குறுதியை. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் உலகத்தை ஆளுவீங்கன்னு சொல்லவே இல்லை. உங்கள் கை தான் ஓங்கும்னு சொல்லவில்லை. நீங்கள் செழிப்பாக இருக்கீங்கன்னு சொல்லவும் இல்லை. செழிப்பாகவும் இருப்பீங்க, அவன் செழிப்பாகவும் இருப்பான். இப்படி ஒரு நாளைக்கு இருப்பீங்க, அப்படி கொஞ்சம் நாளைக்கு இருப்பீங்க. இதுதான் இஸ்லாம் வந்து சொல்லக்கூடியது. ப்ராக்டிக்கலாக தான் நடந்து கொண்டு இருக்குது, அதை சொல்லுது. ப்ராக்டிக்கலாக உலகத்தில் என்ன கண்ணு முன்னாடி நடக்குதோ அதை சொல்லுகிறது, அதைத்தான் சொல்லுகிறது. அதனால் வந்து இன்றைக்கி அமெரிக்கா வந்து மேலோட்டம் ஐரோப்பியர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க ஐரோப்பாவுக்கு முந்தி என்ன பேர்? இருண்ட கண்டம்னு பேர். ஐரோப்பா கண்டத்துக்கு வந்து உலகத்தில் அறியாமை, மூட நம்பிக்கை இருக்கிற படிப்பறிவு இல்லாத ஒரு சமுதாயம் ஐரோப்பா கண்டம். அதே நேரத்தில் முஸ்லீம்கள் நாடு தான் படிப்பறிவு உள்ள நாடாக இருந்துச்சு. இதுக்கு பிறகு தான் அவனுக்கே பின்னாடி இன்றைக்கி மேற்கத்திய உலகம் டாப்பில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஐரோப்பா வந்து உலகத்தில் உயர்ந்த கலாச்சாரம்னு சொல்கிறீங்க. ஐரோப்பிய கலாச்சாரம்ங்கிறீங்க. ஐரோப்பாவுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேர்? இருண்ட கண்டம். ஒன்றும் இருக்காது, வளம் இருக்காது, அறிவு இருக்காது, சிந்தனை இருக்காது, மழுங்கி போன ஒரு சமுதாயம். அப்போ மழுங்கி போனதான் ஒரு காலத்தில் இருக்கத்தானே செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு காலம். இன்றைக்கி எழுச்சியாக இருக்கான், நாளைக்கு மறுபடியும் மழுங்கி போவான். இவன் மேலே இருப்பான், அவன் கீழே. சோவியத்து இன்றைக்கி ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி சோவியத்து இல்லையே. சோவியத்துன்னு சொல்லி எத்தனை நாடுகளை கையில் வச்சுருந்தாங்க. 90களுக்கு அப்புறம் உடஞ்சி செதறி போய் ரஷ்யா மட்டும்தானே இப்போ இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து அப்படி இருக்குது. ரஷ்யாவும் நாளைக்கு உடஞ்சி அமெரிக்கா கூட வல்லாண்மையார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே நீடிக்கும்னு சொல்ல இயலாது. அது இறங்கிட்டு இன்னொருத்த மேலே வந்து வேற ஒரு ஆட்சி வருவான். இதெல்லாம் இறைவனுடைய அருள்ண்டு உலகத்தில் சொல்லக்கூடாது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நல்லவங்கிட்ட உனக்கு தீர்ப்பு மறுமையில் தான். நல்லவனாக இருந்தீங்கன்னா மறுமையில் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ இதை கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கையோட பொருத்தி பார்க்க இஸ்லாம் சொல்லவே இல்லை. எந்த நீங்கள் தொழுதிங்கன்னா பணக்காரனை போயிடுவீங்க. இஸ்லாம் உழைப்பு தான். உழைப்பு நீங்கள் உழைக்கணும், திறமை, படிப்பு, அதுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் இது தொழுவதற்குரிய நன்மை ஆகிரத்தில் கிடைக்கும். அதாவது மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நல்லவங்களாக இருந்தீங்கன்னா அங்கே உள்ள நன்மைக்கு தான் நாங்கள் வணக்கம் செய்யணுமே தவிர இதை வச்சு பதவி பெறலாம், அதிகாரத்துக்கு வரலாம்ன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. இஸ்லாம் போதிக்கிற கொள்கை அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சா இதுதான் சரியான நம்பிக்கையாக இருக்குது. அதனால முஸ்லீம் நாடுகளின் நிலைங்கிறது அந்தந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அவங்க இதை மதத்தோட தொடர்பு. சவுதி அரேபியா இன்னைக்கு பெரிய வளமான இருக்கிறான், ஆனால் நாங்கள் பயந்தாங்குழியாக இருக்கிறான். அதெல்லாம் அவன் எடுக்க முடிவை பொறுத்த ஒரு விஷயங்கள். கண்டிப்பா முஸ்லீம் நாடுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எப்படி வரையறை செய்யணுங்கிறத ஒரு உலக அளவில் வரலாற்று பார்வையோட ரொம்ப சிறப்பாக நீங்கள் சொல்றீங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வரும்போது யூதர்கள் சப்போர்ட் பண்றாங்க, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் வந்தாலுமே ஒரு முஸ்லீம் நாடு கூட பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணலையே. முஸ்லீம் நாடுகள் ஒரு பக்கம், அதாவது நாடு பிடிக்கிற போட்டி தான், இதுல மதத்துக்கு சம்மந்தமே இல்லை. தெளிவா நீங்க சொல்றீங்க. பொருளாதார சுரண்டல், வலுத்தவன் வந்து இல்லாதவன் மேல தொடுக்கின்ற போர்,
அப்படிதான் இதை வந்து இடதுசாரி சிந்தனையாளர்கள் முற்போக்காளர்கள் பார்க்குறாங்க. பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிற யாருமே முஸ்லீம்கள் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் இவங்க தான் வந்து இல்லைங்க அமெரிக்கா செய்வது தவறு, இஸ்ரேல் செய்வது தவறுன்னு போகிறாங்க. ஆனால் மத நம்பிக்கை கொண்ட முஸ்லீம் நாடுகள், குறிப்பாக சமன் சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள், குவைத், சவுதி அரேபியா, கத்தார், இவர்கள் யாருமே அமெரிக்காவுக்கு எதிராகவோ இஸ்ரேலுக்கு எதிராகவோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவோ அங்கே உள்ள அரசுகள், மன்னர்கள் ஒரு முஸ்லீம் நாடு கூட சப்போர்ட் பண்ணலையே. ஏன் பண்ணலன்னு கேட்டால், இவர்கள் வந்து துவக்க காலத்திலேயே வந்து அமெரிக்காவுக்கு பயந்து போய், அமெரிக்காக்காரன் வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிருவான், அடிச்சிருவான்னு பயந்து எல்லா நாடுகள்லையும் அமெரிக்காவுக்கு தளம் அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். சவுதியில் அமெரிக்கா இராணுவத்தளம் இருக்குது. 5 நிமிஷத்தில் தாக்கிடுவான். இங்கேருந்து படை எடுத்துகிட்டு போக தேவையில்லை. கத்தரில் மிகப்பெரிய தளம் இருக்குது. கத்தர் நாட்டு அரசாங்கத்துக்கு இல்லாத அவங்கள இராணுவத்தளம் அமெரிக்காவுக்கு இருக்காங்க. கத்தரில் இருக்கிறது, ஜோர்டானில் இருக்கிறது, அப்போ எகிப்தில் இருக்கிறது. அப்போ எல்லா முஸ்லீம் நாடுகள்லையும் அவன் அமெரிக்காக்கார இராணுவத்தளம் வச்சிருக்கான். இராணுவத்தளத்தை வைத்து கொண்டு நீ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போனால் அடிப்போன்னு அவன் சொல்கிறான். ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்கிற வகையில் அவன் இப்படி நினைப்பான். நமக்கு அநியாயமாக தெரியுது, அநியாயம் தான் இது. அவன் அங்கே அரசர் பயப்படுவான். அவன் வந்து நமக்கு எல்லாம் போயிடுறேன், இன்னைக்கு சொகுசாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம், இதை போய் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணோம்னு சொன்னால் அமெரிக்காக்காரன் இங்கேயும் கொண்டு போடுவான், இஸ்ரேல் விட்டு கொண்டு போட சொல்லுவான், எதிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நவீன ஆயுதங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் அவங்க நேரடியாக ஒன்றுமே செய்யலை, ஆதரிக்கவே இல்லை. அதே நேரத்தில் வந்து இந்த ஒரு ஈனஸ்வரத்தில் முணங்குவாங்கல்ல, அந்த மாதிரி சில கண்டனங்கள், இதை நாங்கள் கண்டிக்கிறோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் கண்டிக்கிறோங்கிறாங்க. உதவி செய்யணும், காசா மக்கள் உணவு அனுப்பணும், அவங்களுக்கு உணவு மருந்தை தடுக்கக்கூடாது, இதுகளைத்தான் அவங்களால பேச முடியும். வேறு வந்து அவங்கள நாங்கள் அடித்து தாக்குவோம்னா, துருக்கி நல்ல வலிமையான நாடு தான், துருக்கி கூட அந்த அறிக்கை தான் விட முடிஞ்சு. ஏன்னு கேட்டால் அது வந்து துருக்கி ரஷ்யாவுக்கும் எதிரி, அமெரிக்காவும் எதிரியாக இருக்கிறான். அவன் எதிர்த்துக்கிட்டு ஏதாவது செஞ்சான்னு சொன்னால் இவங்க தூண்டி விட்டு அமெரிக்கா விட்டு அடிக்க விட்டான்னா அவன் தனிமைப்படுத்தப்பட்டுருவான். இப்போ அமெரிக்காவுடைய அந்த வல்லாதிக்கத்துக்கு பயந்து கொண்டு, மிரட்டலுக்கு பயந்து கொண்டு அவன் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து நம்மளை தாக்க வேண்டியது இல்லை. எல்லா நாடுகள்லையும் அமெரிக்கா இராணுவம் இருக்குது. ஈராக்கில் இருக்குது, சிரியாவில் இருக்கிறது, குவைத்தில் இருக்கிறது, பஹ்ரைனில் இருக்கிறது, வந்து கத்தாரில் தான் பெரிய அமெரிக்காவுடைய இராணுவத்தளம் இருக்கிறது. அப்போ எல்லாத்துலேயும் அவன் இராணுவம், அவனுடைய படைகளில் அவனே ஒரு நாடு மாதிரி ஏறக்குறைய அவனுடைய நாட்டில் இருக்கிற இராணுவத்தை எப்படி இயக்குவானோ அதுக்குன்னு ஒரு தனி சட்டம். அவன் அந்த நகரத்துக்குள்ளே அமெரிக்காவுடைய எல்லா சட்டங்களும் செல்லுபடியாகவும், குடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், இவங்க இஸ்லாமிய சட்டத்தை பேச இயலாது அப்படிங்கிற மாதிரி சில பகுதிகள் கொடுத்து வச்சுருக்கும் பொழுது ஒரு பட்டனை தட்டுன்னு அடிச்சுடுவாங்க. நம்மளை தனிமைப்படுத்தப்பட்டுருவோங்கிற பயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே வெறுக்கிறாங்க. எல்லாருமே நாங்கள் சில உறவுகளை கட் பண்ணுறோன்னு நடிக்கிற மாதிரி சில செஞ்சது உம்மத்து மனித சமுதாயத்துக்காக செய்கிறாங்க. மக்கள் எதிர்ப்புக்காக வேண்டி சில அறிக்கைகளை விடுறாங்களே தவிர அவங்க இடத்துல அந்த பதவி ஆசை உள்ள யார் இருந்தாலும் அந்த முடிவு தான் எடுப்பீங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜனாதிபதி பதவி போயிருந்தா என்ன முடிவு எடுப்பீங்க? அது போனால் போதுன்னு நினைக்கிறவன் அவங்க இருக்க மாட்டான். பெரும்பாலும் இருந்தால் முடிவு எடுப்பான். பதவி போயிருந்தா ராஜாவை இனிமேல் இருக்க மாட்டேன்னா நான் ஏன் எதிர்க்கிறேன்? நான் இன்றைக்கி ராஜாவை இன்றைக்கி மன்னராக இருக்கிறேன், நாளைக்கு மன்னர் இல்லாமல் ஆக்கிடுவானே அப்படிங்கிற ஒரு வகையில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஈரானுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஈரான் மட்டும் சப்போர்ட் பண்ணுறான். ஈரான்கிறவன் வந்து இவங்க தயவில் ஈரானுக்குள்ளே அமெரிக்காவோட எந்த தளமும் இல்லை, அமெரிக்காவுக்கு இராணுவ தளம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹுர்முஸ் பக்கம் அமெரிக்கா கப்பல் கூட போகாது, ஹுர்முஸ் ஜல செஞ்சு வச்சிருக்கிறான். அதை ஈரான் மட்டும் எப்படி அமெரிக்காவை எதுக்குறாங்கன்னு கேட்டால் அவன் வந்து ஆதியிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ரஷ்ய சார்புலேயே வந்துக்கிட்டு வர்றாங்க. அதனால ரஷ்ய சார்புடைய நாடுகள்கிட்ட அமெரிக்கா வந்து நுழைய மாட்டான். அப்போ இருந்து அவங்க சிந்தனை பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா நவீன சாதனங்களை வந்து அதிகமாக ஈரான் உருவாக்கி வச்சுருக்குது. எந்தில் உருவாக்கி இருக்குன்னு கேட்டால் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஹுர்முஸுங்கிற இடத்துல வந்து அமெரிக்கா கப்பல் வந்து இந்த அணு ஆயுத கப்பலை கொண்டா நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே அந்த கப்பல் அடித்து உரட்டின அன்னைக்கே 1 மணி நேரத்தில் இங்கேருந்து கிளம்பலன்னு அடிப்பாங்கிறான். அமெரிக்கா பயந்துட்டு கப்பல் எடுத்து ஓடியாந்துருச்சு. அந்த ஹுர்முஸ் அந்த அவன்கிட்ட வந்து நவீன ஆயுதங்கள் வச்சுருக்கிறான். இந்த விமானப்படையில் தான் கொஞ்சம் பின்தங்கி இருக்கானே தவிர அந்த நவீன சாதனங்களை வந்து ஏவுகணை விஷயத்தில் இன்றைக்கி வந்து ஈரான் அடிக்க நாடே கிடையாது. ரஷ்யாவுக்கு அவன் தான் உதவிக்கிட்டு இருக்கான். இந்த பலஸ்டிக் ஏவுகணைலாம் சொல்கிறாங்கல்ல, ஹைப்பர் சோனிக்கு, சூப்பர் சோனிக், இதுகளெல்லாம் அமெரிக்காவில் கிடையாது. அமெரிக்காவில் கிடையாது. அவனுக்கு தேவையில்லை. நேரம் விமானத்தில் குண்டு போட்டு போயிடுவான். அவன் என்ன செய்கிறான், விமானத்தில் போகாமல் இருந்த இடத்துலேருந்து குண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா சூப்பர் சோனிக்குங்கிறது இந்த ஒளினா சவுண்டை விட 5 மடங்கு 10 மடங்கு வேகத்தில் போகக்கூடிய ஏவுகணையெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கான். ஈரான் அந்த ஏவுகணை வச்சு அங்கேருந்து அமெரிக்காவுடைய கப்பலை கூட அடிப்பான். பட்டனை தான் தட்டுவான், வந்து அடிச்சிடும். அந்த ஏவுகணையை வந்து இவங்க
ஏவுகணை தடுப்பு சாதனங்களை தடுக்க முடியாது. ஏன்னா அது வரக்கூடிய வேகம் கடும் வேகத்தில் வருது. இவங்களுடைய வேகம் தடுக்கிற இது வந்து கம்மியான வேகத்தில் உள்ளதாக இருக்குது. அந்த வேகம் ஒளியை விட 5 மடங்கு 10 மடங்கு வேகத்தில் வரும்போது சுட போனால் கூட இப்போ இப்படி போயிட்டு இருக்கும், அதை தாண்டி போயிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. அதனால தான் அவன் இஸ்ரேல் கூட அவன்கிட்ட மோத முடியலை. அந்த ஒரு வலிமை அவன் இருக்கிற காரணத்தினால இந்த கப்பல் அந்த விமானப்படை தான் அவன்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. அது இப்போ ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் பண்ணி விமானத்தை போய் இறக்கிட்டான். நேரத்துலேருந்து வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யாவோட அந்த இராணுவ ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க 30 வருஷத்துக்கு. இப்போ விமானம் வந்து என்னென்ன விமானம் அவனுக்கு தேவை அதெல்லாம் ரஷ்யா இப்போ கொடுப்பான். அந்த விமானப்படையில் ஃபெயிலியராக இருக்கிறாங்க ஈரான். அது வந்துருச்சுன்னு சொன்னால் விமானத்தில் இருந்தே போய் எந்த நாட்டிலையும் கொண்டு போடுவாங்க. இருந்த இடத்துல இருந்தே வந்து இப்போ பெரிய ராட்சச ட்ரோன் உண்டாக்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரோன் இங்கேருந்து அடித்தா 1000 கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளேருந்தே ஏவக்கூடிய ட்ரோனுங்கள்லாம் உண்டாக்கியிருக்கிறாங்க. அந்த வலிமையாக இருக்கனால தான் அமெரிக்காவை என்ன செய்கிறான்னா ஈரான்ட்டு நேரடியாக மோத மாட்டான். இஸ்ரேலை விட்டு தான் அடிக்க சொல்லுவானே தவிர இவன் நேரடியாக ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படி இருக்குது. அதனால ஈரான் மட்டும்தான் ஹமாஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சித்தாந்த ரீதியாக 2 பேரும் அவங்க ஷியா, இவங்க சன்னி. ஹமாஸ் வந்து ஷியா கிடையாது, ஈரான் வந்து ஷியா. இது கூட சித்தாந்த கருத்தியல் மத அடிப்படையில் வரல. இது கூட நாடு பிடிக்கிற போட்டி யார் பெரிய ஆளுங்கிற சண்டையில் அதில் தான் வருது. அதனால அவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈரானுடைய சப்போர்ட்டில் வந்து ஹிஸ்புல்லாவும் அந்த ஹவுதிகளும் இருக்கிறாங்க. அவங்க ஹவுதியும் ஹிஸ்புல்லாவும் அரசாங்கம் கிடையாது. இப்போ யமனில் ஒரு அரசாங்கம் இருக்குது. யமன் அரசாங்கம் சவுதி சப்போர்ட். அந்த யமன் அரசாங்கத்துக்கு எதிராக உண்டான குழு தான் ஹவுதிகள்ங்கிறவங்க. ஹவுதிங்கிறது யமனில் இருக்கிறாங்களே, அவங்க ஒரு கவர்மெண்ட் கிடையாது. ஆனால் யமனில் வந்து 60% இடம் அவங்க கையில் இருக்குது. தலைநகர் சன்னா கூட அவங்க கையில் தான் இருக்குது. அவன் எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு என்ன செய்யறான், நவீன ஆயுதங்கள்லாம் உண்டாக்கி ஈரான் சப்போர்ட்டில் அவன் அங்கேருந்து இஸ்ரேலையும் அடிக்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கிறான். அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களும் ஷியாக்கள் தான். அதை ஹிஸ்புல்லான்னு இருக்கிறாங்க லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாக்கள் யாருன்னு கேட்டால் அவங்க நாடு கிடையாது, நாடு தனியாக இருக்குது. ஹிஸ்புல்லாங்கிறது ஒரு அங்கே உள்ள எதிர்கட்சி தான். எதிர்கட்சியாக இருந்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு இராணுவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் மொத்தமே இதுக்கு சப்போர்ட் ஹமாஸுக்கு சப்போர்ட் வந்து சன்னி ஷியா பிரிவுங்கிறதுலாம் உண்மை இல்லை. 3 பேருமே ஷியா தான். ஆனால் ஆதரிக்கிறது சன்னி ஆதரிக்கிறாங்க. ஹமாஸ் இவங்க எல்லாருமே சன்னின்னு இருக்கிறாங்க, ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டால் அமெரிக்கா சரி ஏற்றுக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு தெரியுது நம்ம எதிர்த்தோம்னா இருக்கிற பதவி. இவங்க ஃபுல்லாக குவைத் எல்லாமே ஷியா தான். குவைத் ஷியா இல்லை, அது சன்னி. அது ஃபுல்லாக எல்லாம் குவைத் எல்லாமே. பஹ்ரைன் மட்டும்தான் ஷியா, மற்றெல்லாம் சன்னி தான். பஹ்ரைன் மட்டும் ஷியா. சிரியாவில் வந்து மெஜாரிட்டி சன்னி. ஷியாவுடைய ஆட்சி இருந்துச்சு, அவர் விரட்டி விட்டாங்க. இப்போ புரட்சி படம் நினச்சல, இப்போ சிரியாவை கைப்பற்றிக்கிட்டாங்கல்ல புரட்சி படை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது வரைக்கும் அது ஷியாவுடைய அதிபர் கையில் இருந்தது. இப்போ அவங்க கையில் இல்லை ஆட்சி, அது சன்னி கையில் போயிருக்கு. ஆமாம், சன்னி கையில் போயிருக்கு. ஸோ இதுதான் வரலாறு. ஒரு உமார் முக்தார், ஒரு யாசர் அரஃபாத்லாம் உருவாகிறதுக்கு காரணம் அதுதான். ஆமாம், யாசர் அரஃபாத்துமே. யாசர் அரஃபாத்தை உதாரணத்துக்கிடுங்களேன். யாசர் அரஃபாத்து என் வேலை போனார். யாசர் அரஃபாத் வந்து இந்த ஆயுதம் தாங்கி பொருள் செய்கிற உலகத்துக்கு கற்று தந்தவர். புலிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தவர். புலிகளுக்கு இந்த கொரில்லா போர் முறையை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் பாலஸ்தீன் யாசர் அரஃபாத் தான். அவ்வளோ பெரிய மாபெரும் போர் வீரராக இருந்தவர் என்ன செஞ்சார்னா, கடைசி காலத்தில் அமெரிக்காவுடைய அடக்குமுறைக்கு ஆளாகி இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு நாங்கள் ஒரு ஸ்டேட்டாக ஒரு மாநிலம் மாதிரி இருந்துக்கிறோம், இஸ்ரேலுடைய தலைமை ஏற்றுக்கிறோன்னு அவர் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டார். அதனால தான் ஹமாஸ் உண்டானுச்சு. பிஎல்ஓ எதிர்த்து தான் ஹமாஸ் உண்டாகுது. பிஎல்ஓ வந்து இதே மாதிரி உண்டானவங்க தான். ஹமாஸ் மாதிரி உண்டானவங்க இந்த அமெரிக்காவுடைய அந்த அடக்குமுறையை எதிர்கொள்ள முடியாமல், சரி எங்கள் மக்கள் சாவுறாங்க, நாங்கள் உங்களுக்கு அடங்கி வந்துடுறோம், எங்களுக்கு சில மேம்போக்கான உரிமையை கொடுங்க, ஒரு மாநிலத்தை கொடுப்போம்ல, இஸ்ரேலை ஆண்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த மேற்கு கரையெல்லாம் அவங்க அக்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. காசா பண்ணலை. மேற்கு கரைங்கிற பகுதி தான் அந்த பைத்துல் முகத்தஸ்லாம் இருக்கிற ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து ஆட்சி ஆற்றனா யாசர் அரஃபாத்துடைய கட்சியில் தான் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு அவங்களே எடுப்படியாக இருக்கிறாங்கண்ணே. சவுதியெலாம் இருக்கிற விட்டுருங்க, இந்த போராளியாக உருவானவர்களே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு எடுப்படியாக இருந்துக்கிட்டு இவங்களை தாக்குறாங்க ஹமாஸை. அதனால் இந்த பதவியை தக்க வைக்கணும்னு வந்துட்டு அதெல்லாம் எல்லாம் போயிடும். அதெல்லாம் யாரும் ஆதரிக்கவிட மாட்டாங்க. தங்களை காத்துக்கொள்ளுதுன்னு வரும் பொழுது அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஹமாஸை வெறுக்கிற நோக்கம்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஏலாது. ஏழும்னா அவங்க பதவி இழக்க வேண்டி வரும். பதவி இழந்துட்டு அவங்களால இருக்க முடியாது. அதுதான் பதவியில் இருந்துக்கிட்டு எதாவது ஏண்ட செய்வோம். இன்னும் சொல்ல போனால் எகிப்து கத்தார்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மறைமுகமாக உதவி செய்கிறாங்க. மறைமுகம் இன்னைக்கு வரைக்கும் உள்ள கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் எகிப்துடைய பார்டர் வழியாக தான் எல்லாம் வருது. இஸ்ரேலில் கண்ணு மண்ணை தூக்கிட்டு எகிப்துக்காரன் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். அந்த உதவிகள் எகிப்துலேருந்து கிடைக்குது. அதனால் எகிப்து ஹமாஸ் கண்டிக்க மாட்டாங்க, கத்தாரையும் கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் கத்தார் போருக்கு எந்த உதவியும் செய்யலை. ஆனால் இந்த உணவு தண்ணி பிரச்சனை இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நல்ல சொகுசாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாம் இவங்களுடைய உதவியில் தான்.
அண்டர்கிரவுண்ட் வழியாக எகிப்திலேருந்து எல்லாம் வந்துடுது, கத்தார்லேருந்து வந்துடுது. அதனால கத்தார் எகிப்தும் அவங்கள வந்து உதவி 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 செய்கிற காரணத்தினால அவங்கள ஹமாஸ் கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் போரில் இறங்க மாட்டாங்க. கத்தாரோ எகிப்தோ வந்து ஆயுத பலத்தை கொண்டு இவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என்னால் ஏண்ட பொருளாதாரத்தை செய்கிறோம், அவ்வளோதான் ஏழு அப்படி ஒருத்தங்க இருக்கட்டுமே இவங்களை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. அதனால மீதி உள்ளவங்கெல்லாம் வந்து இது தூரத்தில் இருக்கிறதுனால பார்டரில் இருக்கிறாங்க. எகிப்துலாம் பார்டர், எகிப்தில் தானே இந்த காசாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில். இந்த ஆனால் அவங்களாம் அமெரிக்காவுக்கு இது பண்ணி தான் ஆகணும். ஆமாம், பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள், முஸ்லீம் நாடுகள் அதை மதத்தின் அடிப்படையில் அந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா, மத நம்பிக்கை தான் அந்த அரசையும் அரசாங்கத்தையும் நடத்துகிறதா, மக்களிடம் தனிப்பட்ட மத நம்பிக்கை இருந்தாலும் அரசையும் அரசாங்கத்தையும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், வெளிநாட்டு சக்திகள், ஆக்கிரமிப்பு சக்திகள், அந்த நாட்டினுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ், இருக்கின்ற இடம், போர் சூழல், பொருளாதாரம், எண்ணெய் கிணறு, இதெல்லாம் சேர்ந்துதான் தீர்மானிக்குது. கண்டிப்பா. ஆகவே இதை முஸ்லீம் நாடு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுதா, இதுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்குறதே என்பது அது ஒரு சரியான அறிவுபூர்வமான பார்வை கிடையாது. இதற்கும் மதத்துக்கும் தொடர்பு இல்லை, அவங்களுடைய வாழ்நிலைக்கும் மத நம்பிக்கைக்கும் தொடர்பு இல்லாத சூழல் இருக்கு. ஸோ இதை பாலஸ்தீன் பிரச்சனையை இடதுசாரிகள் ஆதரிக்கிறாங்க, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா. அவன் மத அடிப்புல ஆதரிக்கல, பெரியாரிஸ்டுகளை ஆதரிக்கிறாங்க, மனித உரிமை ஆர்வலர்களை ஆதரிக்கிறாங்க. ஆனால் முஸ்லிம் நாடுகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டது ஆதரிக்காம இருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்ணுக்கு எதிராக அவங்க தானே ஆதரிக்கணும்னு பாக்குறோம். அப்படி அல்ல, இதனுடைய அரசியல் இதுதாங்கிறத ரொம்ப விரிவா நல்ல ஒரு சர்வதேச ஒரு பகுப்பாய்வு மனநிலையில மக்களுக்கு இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னு எல்லா மக்களுக்கும் புரியும்படி எடுத்து வச்சிங்க.